கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் உடைய இறுதி வாரத்தில் நம்ம காலடி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது நாள் வரைக்கும் கண்டினியூவா மேட்ச் இருந்தது. ஒரு நாள் மேட்ச் இல்லாதனால ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கே இப்படின்னா இன்னும் 4 நாள்ல எல்லாமே முடிஞ்சு போயிடும் சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பா ஐபிஎல் நம்ம மிஸ் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபைனல் இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ அந்த மகுடம் சூட போற அணி எது அப்படிங்கிறத இன்னும் 5 நாள்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு குவாலிஃபயர் 1 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் மேட்ச் நடக்கலைங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறீங்க அப்படின்னா ஃபைனல் போன அந்த டீம் எது அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேச போறது எலிமினேட்டர் மேட்சை பத்தி. அகமதாபாத்ல நடக்க போற ரொம்ப குரூசியலான கேம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுல ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ் இருக்கா, யாரு ரொம்ப ரொம்ப குரூசியலான பிளேயரா இருப்பா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எலிமினேட்டர் மேட்ச் அகமதாபாத்ல நடக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங்கர் பவுண்டரிஸ் கண்டிப்பா ஸ்பின்னர் செமையா பண்ணியே ஆகணும். ரெண்டு டீமுமே குட் ஸ்பின் சைடு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுல ஆர்ஆர் ஒரு ஸ்டெப் மேலேங்க. பிகாஸ் ரெண்டு வெல் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ், அவங்க பார்க்காத மேட்ச் அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் சொன்னோம், இன்னொருத்தர் எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர். ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் யூசி ரெண்டு பேருமே வந்துட்டு சும்மா கண்ணு மாதிரி நின்று இருக்காங்க. எஸ், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட்டா அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய மேட்ச் எக்ஸ்பென்சிவா போனாங்க, நிறைய மேட்ச் காப்பாத்தி கொடுத்திருக்காங்க மிடில் ஓவர்ஸ்ல. சோ இந்த தடவை காப்பாத்துவாங்களா, எக்ஸ்பென்சிவா போவாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்பென்சிவா போகணும்னு தான் நினைப்பாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஸ்வப்னல், இன்னொன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரண் சர்மா. சோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி போலாம். அதை தாண்டி மேக்ஸ்வெல் அவரை பொறுத்த வரைக்கும் எப்போ எப்படி விக்கெட் எடுப்பாருங்கிறத சொல்லவே முடியாது. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய ஸ்பெல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ கண்டிப்பா டாப்பி அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாதுங்க. ஏன்னா தொடர்ந்து 3 மேட்சுமே ஸ்பின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் ஜெயபாக்ல தான் ஃபைனலும் நடக்குதுங்கிறதுனால சோ ஸ்பின்னர்ஸ் இங்கிருந்து 4 கேமை எடுத்துட்டு போக போறது என்ன பொறுத்த வரைக்கும் 90% ஸ்பின்னர்ஸ் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, ஓகே. சப்போஸ் பிளேயிங் 11 அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் ஆட போறாங்க அப்படிங்கிற டீடைல் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம் நேத்து தான். சோ நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க இல்லையா, இந்த தமிழில் தான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சோ இந்த வீடியோல ரொம்ப குரூசியலான அந்த கீ பிளேயர் யாரு அப்படிங்கிற விஷயம் தான். இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சிஎஸ்கே மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சிவம் தூபே வர்சஸ் ரஜத் பட்டிதர்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரஜத் பட்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சிவம் தூபேக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச் உடைய கீ பிளேயர்ஸ் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பிளேயர்ல யாரு கிளிக் ஆகுறாங்களோ அவங்களுடைய டீம் வின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. 100% சுவாரா சொல்லியிருப்பேன். ரஜத் பட்டிதர் நல்லா பண்ணா ஆர்சிபி ஜெயிக்கும், சிவம் தூபே நல்லா பண்ணா சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மேட்ச்ல சிவம் தூபே என்ன பண்ணாரு அப்படின்னா 15 பால் பிடிச்சு வெறும் 7 ரன் அடிச்சுட்டு போயிருந்தாரு. ஜஸ்ட் ரன் பால் ஆடி இருந்தா கூட அந்த மேட்சை கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. சிவம் தூபே உடைய புவரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு காரணம். அவர் தான் காரணம்னு சொல்ல வரல, அதுவும் ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ரஜத் பட்டிதர் நான் சொன்னேன் இல்லையா, சோ கண்டிப்பா ஒரு கீ பிளேயர். அவரு வந்துட்டு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்சிபிக்கு வின்னிங் ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். அவர் அடிச்ச குரூசியல் ரன்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா மிடில் ஓவர் எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல, மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சல் சாண்டனர் அவ்வளவு அழகா போட்டிருந்தாரு. சோ அதை தாண்டி தீக்ஷனாவும் நல்லா போட்டிருந்தாங்க. 2 பேரும் விட்டு திருப்புன்னு திருப்பிட்டாங்க. ஃபேஃப் டு பிளஸி விராட் கோலினால ஆடவே முடியல. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது, பால் எப்படி போகுது எங்க போகுதுன்னு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட ரன் பால் கொண்டு வந்து தந்துட்டாங்க. ஆனா மிடில் ஓவர்ல ஸ்பின்னர்ஸையும் ரஜத் பட்டிதர் நல்லா ஆடினாரு, பேஸ் பவுலர்ஸையும் நல்லா ஆடினாரு. இதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ பிளேயர் அப்படின்னு சொல்லணும். அன்னைக்கு அவர் ஆடின இன்னிங்ஸ் அது மட்டும் இல்லாம கேமரோன் கிரீனோட கேமியோ அண்ட் மேக்ஸ்வெல்லுடைய கேமியோ தான் இவ்வளவு தூரம் கொண்டு போச்சு. அதுல 75% கிரெடிட் நான் ரஜத் பட்டிதர் கிட்ட கொடுப்பேன். நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டில் ரஜத் பட்டிதர் ஜெயிச்சாரு, மேட்சையும் ஆர்சிபி ஜெயிச்சாங்க. சோ இந்த பேட்டில் இன்னைக்கு ரொம்ப கீ பிளேயரா இருக்க போறது யாரு, சோ இந்த மாதிரியான ட்ராக்ல அப்படின்னா அப்கோர்ஸ் ரஜத் பட்டிதர் தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஹிட்டர், விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அந்த டெலிகேட்டட் டச் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஒரு ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. சேஸ் மாஸ்டர், எங்க எப்படி கேம் உடைய சிச்சுவேஷன், ஸ்ட்ரைக் ரேட் இதெல்லாம் பார்த்து ஆடக்கூடிய மெகா கால்குலேஷன் போடக்கூடிய ஒரு ஆள் விராட் கோலி. சேம் ஃபேஃப் டு பிளஸி ஜெராக்ஸ் காப்பி, விராட் கோலியோட காப்பின்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் இந்த லைன் அப்ல ஹிட்டர் அப்படின்னு சொன்னா ஒரு 3 பேரை எடுத்து வைக்கலாம். ஒன்னு ரஜத் பட்டிதர், இன்னொன்னு மேக்ஸ்வெல், இன்னொன்னு கேமரோன் கிரீன். இந்த கேமரோன் கிரீனும் மேக்ஸ்வெல்லும் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ரஜத் பட்டிதர் இருக்காரு இல்லையா, ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் மட்டும் ஓரளவுக்கு ஒரு மாறி போச்சு. ஆனா அதுக்கப்புறம் அங்கிருந்து கேமை கொண்டு வந்தாருங்க. எவ்ரி மேட்ச் அவரை பொறுத்த வரைக்கும் தடாலடி தான். ஒரு 28 29 பால் பிடிச்சி 50 55
கான்ட்ரிபியூஷன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு மனுஷன். சிஎஸ்கே கூடயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஸ்லோவா ஆடிட்டு இருக்கும்போது இவரு தான் எங்கதான் ஆடுற நீ தனி ட்ராக்ல ஆடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு பிரின்னு பிரிச்சுட்டாரு. சீக்கா முதல் கொண்டு பாராட்டி இருந்தாரு ரஜத் பட்டிதருடைய பேட்டிங்க. ஸோ இந்த தடவையும் கீ பிளேயர் ரஜத் பட்டிதர் தான். அவருக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்சிபி ஹியூஜ் டோட்டலை போடுவாங்க. அண்ட் சேசிங்லயும் ரொம்ப ரொம்ப இம்பாக்டை கிரியேட் பண்ண போறது ரஜத் பட்டிதர் தான். ஸோ என்னுடைய கீ பிளேயர் ஆர்சிபிக்காக நான் சூஸ் பண்றது யாரு அப்படின்னா ரஜத் பட்டிதர். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் கீ பிளேயர் யாரு அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது, யசஸ்வி ஜெய்ஸ்வால். எஸ், சஞ்சு சாம்சன்லாம் மிடில் ஆர்டர்ல இருந்தாலும் ஜெய்ஸ்வாலுக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய ஆட்டம் ருத்ர தாண்டவமா இருக்கும். ஸோ அவரை பாராட்டினது யாரெல்லாம் அப்படின்னா MS தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அந்த பையன்கிட்ட தனி டேலண்ட் இருக்குங்க. எப்பவுமே அவன் வந்துட்டு பெஸ்ட் ஓப்பனரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்ஆருடைய ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கக்கூடிய ராஜாமணி அவர் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக அவர் கூட பேசுவார். சின்ன பையன் தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரைன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே போட்டவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். எங்கே ஆடணும், எப்படி ஆடணும், நெக்ஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச்ல 100 அடிச்சாலும் அடுத்த மேட்ச்ல என்ன பெட்டராக பண்ண முடியும், நம்மளால என்ன அவுட்புட் கொடுக்க முடியும், ஸோ இந்த ஷாட்ல நம்ம அவுட் ஆயிட்டோமா, அதை எவ்வளோ தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து அவருடைய பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இந்த சீசனுடைய ஸ்டார்டிங்ல ரஜத் பட்டிதர் மாதிரி தான் அவ்வளோ பெரிய மேசிவ் இன்னிங்ஸ் எல்லாம் ஆடல, கிட்டத்தட்ட 50 அடிக்காம தான் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பட்லரை விடையே ஓரளவுக்கு நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ அவருக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ஆர் கண்டிப்பா மிகப்பெரிய ஹியூஜ் டோட்டல் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பெருசா இல்ல, ஒரு 50 to 60 அடிச்சாலே ஆர்ஆருடைய பேட்டிங் யூனிட்டுக்கு மற்ற பேட்ஸ்மேன்ஸுடைய கான்ட்ரிபியூஷனால ஈஸியா அவங்க 200 அப்படிங்கிற டச் பண்ணுவாங்க. சேசிங்லயும் ரொம்ப குரூசியலான பிளேயரா இருப்பாரு. இது போக நியூ ஓப்பனர், அது மட்டும் இல்லாம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாம் இருந்தாலும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் ரொம்ப ரொம்ப கீ பிளேயர். இனிஷியல் விக்கெட் அவர் தூக்கிட்டா ஆல்மோஸ்ட் டீம் ஓவர் தான் சொல்லி ஆகணும். சஞ்சு சாம்சனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல, பட்லர் மாதிரியான பிளேயர் இல்லாத கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா இருந்தாலும் ஆர்ஆர் திரும்பி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஜெய்ஸ்வால் கிட்ட தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப குரூசியல். இந்த பக்கம் எப்படி நம்ம ரஜத் பட்டிதரை பாக்குறோமோ ஸோ அந்த பக்கம் ஜெய்ஸ்வால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரும் ஸ்பின்னர்ஸை வெளுத்து வாங்குவாரு, பேஸ் பவுலர்ஸ் அந்த டெலிகேட்டட் டச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரைனா மாதிரியான ஷாட்ஸ் எல்லாம் ஆடுவாருங்க. ஸோ கண்டிப்பா ஜெய்ஸ்வால் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கீ பிளேயரா அடுத்த மேட்ச்ல பார்க்க போறாங்க. ஸோ எலிமினேட்டர்ல இந்த ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சு ஸோ குவாலிஃபயர் 1ல தோற்ற டீம் கூட மோதணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரெண்டு கீ பிளேயர்ஸை நான் சூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற டீம் கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கீ பிளேயர்ஸை பத்தி அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.